நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 29 முதல் டிசம்பர் 5 தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரம் உள்ளடக்கிய கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்று நாம் சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது நாம் மேஷ ராசி பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. வார ராசி பலன் அதாவது 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் சொல்ல இருக்கிறோம். மேஷ ராசி அதிபதி உங்களுக்கு துலாத்தில் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அங்கிருந்து சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அருமையான ஒரு நிலை. அதாவது ராசியை ராசிநாதன் பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை, செல்வம், செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நிலை. அதுவும் சமூகத்தில் உங்களுக்கு இப்பொழுது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால சமூகத்தில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், குரு பார்வை இல்லை. இதுவரைக்கும் மகரத்தில் இருந்த குரு பார்த்தார், இப்போ கும்பத்துக்கு சென்ற பிறகு குரு பார்வை ரிஷபத்திற்கு இல்லை. அப்போ குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பணம் பல வகையில் வரும், பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களும் பகை நிலையோடு இருப்பார்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். நீங்களும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகம், ஆஃபீஸ் மற்றும் நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வருங்க. வேலை விஷயத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அது ஒரு அற்புதமான தகவல். அதே நேரத்தில் இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க. பத்திரிகை பணிபுரியும் அன்பர்கள், மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இவங்களுக்கும், ஏன்னா மிதுனத்தை குரு பார்க்கிறார், இந்த அன்பர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த வாரம். நினைச்ச காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியும். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதனால் உங்களுடைய தாயாருக்கு உடம்பு முடியாமல் போகலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க இந்த வாரம். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அதே நேரத்தில் அது சிம்மமாக இருக்கிறதால தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இப்போ குரு மங்கள யோகம் ஏற்பட்டதாலும் அதே நேரத்தில் செவ்வாயை குரு பார்த்து அந்த செவ்வாய் மீண்டும் ராசியை பார்க்குறார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறார், புத பகவான் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு அருமையான ஒரு இடம். அப்போது 8ஆம் இடம் மறைவு இல்லை, இருந்த போதிலும் அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார்.
8ல் சூரியன் இருக்கிறது, சூரியனுக்கு மறைவு கிடையாது. சந்திரனும் இருக்கிறார், சந்திரனுக்கும் உங்களுக்கு மறைவு இருக்காது. சூரிய சந்திராவுக்கு மறைவு கிடையாது 8ஆம் இடத்துல இருந்தால். அதனால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிர பகவான் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பேராதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களால ஒரு நல்லது நடக்கும். ஒன்று பொருளாதார வரவு இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்துல சனி பகவான் அருமையாக இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ர நிலையில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறார். சூப்பருங்க. அப்போது இரும்பு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு, அதாவது லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து சின்ன கம்பெனி, லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் இப்போ நன்றாக ஃபேக்ட்ரி நல்லா ரன் ஆகி ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. நிலத்துக்கு அடியில் இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், நிலக்கரி, இப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற அன்பர்கள் கூட சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இது நாள் வரையும் தொழில்காரகன் வக்ரமடைந்திருந்தால் தொழிலில் மந்தத்தன்மை அனைவருக்குமே இருந்தது. மேஷராசிக்கு மட்டும் இல்லை, அனைவருக்குமே இருந்தது. இப்போ தொழில்காரகன் வக்ர நிவர்த்தி பெற்றதால் தொழில் சுறுசுறுப்பாக இயங்கி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம், பணம் ரொட்டேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா 9 கூடையவன் 11ல் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் எதை சொன்னாலும் உங்களுக்கு லாபம், எதை செஞ்சாலும் அது அனுகூலம். அதே நேரத்தில் பல வகையில் பண வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளாலும் சமூகத்திலும் சரி, நட்பு வட்டாரத்திலும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் சரியில்லை. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. இருந்த போதிலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்களும் சரி, தனியார் துறை சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் இந்த வாரம் பிரகாசமான ஒரு வாரம். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையானதுக்கு டிரான்ஸ்ஃபர், இதை அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை போற்றுங்கள். 3, 4, 5 ஆகிய தேதிகள், டிசம்பர் மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.